நேத்து நடந்த ஆர்சிபி வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அந்த மேட்ச் பத்தி பார்த்தீங்க அப்டின்னா, ஆர்சிபி வந்து ஈஸி வின் அப்டின்னு சொல்லலாம். ஏன்னா, லாஸ்ட்ல விக்கெட் கடகடன்னு போனதுக்கான ரீசன் வந்து அவங்க டேபிள்ல வந்து ரன் ரேட் அதிகமாகணும் அப்டின்றதுக்காக வந்து ஃபாஸ்ட்டா முடிச்சிரலாம். ஒரு 16 ஓவருக்குள்ளயே முடிச்சுட்டா வந்து வெளிய ஒரு 4 ஓவர் இருக்குமே அப்டின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஆடுனாங்க. ஸோ, அதுல கொஞ்சம் விக்கெட்ஸ்லாம் லூஸ் பண்ணாங்க. ஸோ, எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்ன அப்டின்னா வந்து ரஜித் பட்டிதார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட ஒரு 5 பவுலர் இருக்காங்க. குருணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஷ் குமார், ரஷிக் தார், அதுக்கப்புறமா சுரேஷ் சர்மா. ஸோ இவங்க 5 பேரையும் அவர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இவங்க 5 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு வந்து நல்லா மாட்டல, யாருக்கா நல்லா போகல அப்படின்னா வந்து ஷெப்பர்டுக்கு வந்து ரொமனோ ஷெப்பர்டுக்கு வந்து ஒரு ஓவர் குடுக்குறாரு. ஸோ அங்க தான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது அவங்களுக்கு. என்ன மேட்டர்ன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்தா சும்மா வந்துட்டு போமாட்றாரு. சும்மா ஒரு ஓவர் போட்டே வந்து ஒரு நேத்தே வந்து 17 ரன் குடுத்துட்டாரு. ஸோ முன்னாடியும் வந்து அந்த மாரி ஒரு 2 ஓவர் போட்டாருன்னா வந்து ஒரு 28 ரன்னு, இல்ல 30 ரன்னு அந்த மாரி குடுத்துட்டு போயிர்றாரு. ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒண்ணு அந்த 5 பவுலரோடயே ஸ்டிக் ஆன் பண்ணி, இவங்க தான் எனக்கு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். இல்ல அப்படின்னா, மங்கேஷ் யாதவ கூட்டு வந்துட்டு பிகாஸ் ஹி இஸ் ஆல் ரவுண்டர். அந்த இடத்துல வச்சுக்கிட்டு 6 பவுலரோட போங்க. ஒண்ணு இப்படி செய்யுங்க, இல்ல அப்படி செய்யுங்க. நேத்து பெத்தல் வந்து இதுவா வந்தான். பேர் என்ன? ஃபில் சால்ட் பதிலா வந்தாப்புல. பட் இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தாரு. ஏன்னா வந்து அவங்க சுரேஷ் சர்மா வச்சிருந்தாங்க கீழ. ஸோ இம்பாக்ட் பிளேயரா தான் வந்தாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒண்ணு போறதா இருந்தா இந்த மாரி செய்யணும். இல்ல அப்படின்னா மங்கேஷ் யாதவ் உள்ள வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு. ஸோ மத்தபடி அவங்க கிட்ட எதுவும் பிரச்சனை இல்ல. பேட்டிங்கும் பக்காவா இருக்கு. பவுலிங்கும் பக்காவா இருக்கு. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரைக்கும் நேத்து டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்டின்னா வந்து ஃபயர் பவரே ஆவல. கடைசி வரைக்கும் ஸ்லோவாவே இருந்துச்சு. 16த், 17த், 18த் ஓவர்லாம் பார்த்தீங்க 19த் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ஆர்சிபி பவுல் பண்ணி கம்மி ரன்ஸ் தான் குடுத்தாங்க. லாஸ்ட் ஓவர் மட்டும் இன்ஜூரினால குணால் பாண்டியா வந்து நெறைய ரன்ஸ் குடுக்க வேண்டியதா போயிருச்சு. ஸோ மத்தபடி அவங்க ஃபயர் பவர் ஆயிருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 240, 250 ஸ்கோர் இருந்திருந்தா இட் வுட் ஹேவ் பீன் எ ஈஸி விக்டரி ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஸோ இன்னைக்கு நடக்க போற 2 மேட்ச் அது என்ன அப்டின்னா, பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ மதியம் நடக்க போற பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க டீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க கேப்டன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேப்டனா இருக்காரு. ரன்ஸும் ஸ்கோர் பண்றாரு. குட் கேப்டன்சி பண்றாரு. எஸ்பெஷலி அவங்க பேட்டிங் ஆர்டரா இருக்கட்டும் சரி, பவுலிங்கா இருக்கட்டும் சரி, எல்லாமே ஃபுல்லா பவர் பேக்டா இருக்கிறதால தான் வந்து அவங்களால வந்து டேபிள் 1ல இருக்க பொசிஷன் 1ல இருக்க முடியுது. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் மில்லர் வந்து ஷெப்பர்ட் பால்ல தான் அடிச்சாரு. அது நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவே வந்து அதுக்கு முந்தின மேட்ச் வந்து அவரு அடிச்சு குடுக்கல. நல்ல பவுலர் போட்டா அவரால வந்து அவ்வளவா கெஸ் பண்ணி அடிக்க முடியல. ஓகே. அதுவே இன்ஜுரி தான் ஆச்சு அவருக்கு. டேவிட் மில்லர் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிட்டு திருப்பி உள்ள போயிட்டு வெளிய வந்தாரு. ஸோ என்னவா இருந்தாலும் வந்து அந்த மேட்சே வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் பதில் சுரேஷ் சர்மா போட்டிருந்தா மேபி ரிசல்ட் வந்து கொஞ்சம் வேறையா இருந்திருக்கும். ஏன்னா 15 ரன்ஸ் அடிக்கணும் லாஸ்ட் ஓவர்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்டின்னா வந்து, அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் ஓகேவா தான் இருக்கு. டேவிட் மில்லர், அதுக்கப்புறமா வந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் இந்த மாரி ஆட்கள் இருந்தாலும், அவங்க பெருசா ஃபயர் பவர் ஆவாதது தான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா வந்து, கே.எல். ராகுல் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சஞ்சு சாம்சன் மாரியோ, இல்ல விராட் கோலி மாரியோ வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணா வந்து வொர்க் அவுட் ஆகும் அப்டின்றது தோணுது. ஸோ அந்த மாரி பண்ணா மேபி அவங்களுக்கு வின் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து என்னுடைய பிரெடிக்ஷன். அப்புறம் என்னுடைய எட்ஜ். அடுத்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் நடக்க போற மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ எஸ்ஆர்எச் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்ஆர்எச் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க டாப் 2 ஃபயர் பவர் ஆகல, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னாலும், அவங்க பேட்டிங் ஆர்டர் கீழ இருக்கிற பேட்டிங் ஆர்டரால அடிக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, பவுலிங்லயும் அவங்க ஸ்ட்ராங் ஆக்சுவலி. ஸோ அவங்க 160 தான் டார்கெட் அடிச்சாலும் பவுலிங் நல்லா போட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த டீமை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்து ஒரு பெரிய டீமா அப்படின்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சைடு வந்து பயங்கரமான லக் இருக்கு ஃபேவர் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அவங்க டாப் ஆர்டர் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணலாலும் ஒரு டீசென்ட் ஸ்கோர் அடித்து போலிங் நல்லா பண்ணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச் vs ஆர்ஆர் மேட்ச்சில் என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஆர்ஆர் சைடு என்ன நடக்குதுன்னே நம்மளால கணிக்க முடியல. ஒன்று ஜெயிக்கிறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறாங்க. ஸோ அவங்க சாம்பிள் மாதிரி ஒரு மேட்ச் வந்து டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் தோற்று போயிட்டாங்க. ஒரு மேட்ச் வந்து டாப் ஆர்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி பவுலர்ஸ் வந்து நல்லா போட்டும் தோற்று போயிட்டாங்க. ஸோ ஒரு மேட்ச் வந்து டாப் ஆர்டர் பர்ஃபார்ம் பண்ணாமல் போலிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச்சும் ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் கம்பேர் பண்ணும்போது பேட் கமிங்ஸ் வேறு வராரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து எட்ஜ் கொடுக்கலான்னு தோணுது. பிரஃபுல் இங்கிலீஷை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அவங்க அதை செய்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு எதிராக நல்லா போட்டிருந்தார் பிரஃபுலிங்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரஃபுலிங்ஸ் எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வேறு வராரு. ஸோ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு என் எட்ஜ் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட தான் போகுது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாப், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட போகுது. ஸோ உங்கள் ப்ரெடிக்ஷனில் யார் வரா மத்தியான மேட்ச்லையும், அதுக்கப்புறம் ஈவினிங் மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ see you in the next video. Take care. Bye.